ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம். அதாவது பிக் பார் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நார்த் சைடில் உள்ள ஒரு சேனலோட ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதை வந்து மாடிஃபை பண்ணி நிறைய வீடியோலாம் போட்டிருக்காங்க. நம்ம இப்போது நம்மளோட சேனலில் அதில் ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி நம்ம இன்னும் எப்படி அதை வந்து பெட்டரான ஸ்ட்ராட்டஜியாக மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை வந்து உங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது சேட்டில் வந்து அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் இருக்கிறப்போ, அதாவது ஒன்று அப் சைடோ இல்லை டவுன் சைடோ இல்லை ஏதோ ஒரு மொமெண்டம் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். அதே சமயம் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகுது இல்லை ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு லாஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் இருக்காது. இதுவே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ வாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு 2 இண்டிகேட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், ஓகேவா, இஎம்ஐ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் ரெண்டாவதாக கேண்டில்ஸ் பாடி சைஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். கேண்டில் பாடி சைஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் வருது இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இண்டிகேட்டரை வந்து இதில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். இஎம்ஐ வந்து நீங்கள் லென்த்தை வந்து 20 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இஎம்ஐ லென்த் வந்து 20 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் போயிட்டு இந்த இண்டிகேட்டரில் செட்டிங்ஸில் போய்க்குங்க. ஸ்டைலில் வந்து ஆவரேஜ் சைஸ் இதை வந்து பிளாக் கலரில் மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்லா தெரியணுங்கிறதுக்காக தான். ஸோ இதில் நமக்கு என்ன அப்படின்னா, இது வந்து இந்த கேண்டில்ஸ் இருக்குது இல்லையா, கேண்டில்ஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, அதோட பாடி வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆவரேஜ் பண்ணி இந்த பிளாக் லைன் தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இது மாதிரி நமக்கு இப்படி இந்த மாதிரி விஷுவல் பண்ணியிருந்தால் பெரிய அளவில் கேண்டில் மாதிரி இந்த கீழே வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டில் வந்து ஓரளவு நல்ல பாடி சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டாவது இதில் ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இஎம்ஐ லைனுக்கு மேலே இருக்கிறப்போ, ஓகேவா, அதாவது மார்க்கெட் வந்து இந்த இஎம்ஐ 20க்கு மேலே இருக்கிறப்போ நீங்கள் பையிங் சைடு மட்டும்தான் இருக்கணும். அந்த நேரத்தில் செல்லிங் பற்றி எந்த வித ஐடியாவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் எடுக்க போகிற ட்ரேடு வந்து பையிங்கானதாக மட்டும்தான் இருக்கணும். அப்போ வந்து செல்லிங் பற்றி எந்த ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல எங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில், இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 5th கேண்டில், ஓகேவா, இந்த க்ரீன் கேண்டில் தெரியுது இல்லையா, இந்த க்ரீன் கேண்டில் வந்து இந்த பிளாக் லைனை தாண்டி மேலேயும் வந்துருச்சு. அதே சமயம் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டிலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ட்ரேடில் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போது இந்த இடம் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த க்ரீன் கலர் கேண்டில், இது வந்து நல்ல இந்த பிளாக் லைனை தாண்டி நல்லா மேலே வந்திருக்கு. ஓகேவா? இந்த கேண்டிலோட அந்த பாடி சைஸ் வந்து நல்லா மேலே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க. கீழே இந்த லெவலோட இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இதோட லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆக்கிங்க. ஓகேவா? இந்த இடம் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸு அல்டஞ்சு. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இங்கே நான் உங்களுக்கு கலர் மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. ஓகேவா? ஸோ டார்கெட் வந்து நம்ம இப்போதைக்கு வைக்க வேணாம், நீங்கள் ஸ்டாப் லாஸை மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது மேனுவலாக வச்சுக்கோங்க. தென் அகைன் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. மார்க்கெட் அகைன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பிளாக் லைனை தாண்டி சின்னதாக ஒரு இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதுலேயும் என்ட்ரி எடுக்கிற மாதிரி தானே அர்த்தம். ஸோ அதனால் நமக்கு என்ன பண்ணுறோம், அந்த லோவுக்கு கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸை இங்கே கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? அதாவது ஸ்டாப் லாஸை நம்ம ட்ரையல் பண்ணி இந்த கேண்டிலோட லோவை வந்து வைக்கிறோம். சரி, அகைன் பாருங்கள் மார்க்கெட் திரும்ப வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தென் இது பார்த்திங்கன்னா இன்னும் பெருசு, இந்த கீழே பாருங்கள் இன்னும் பெருசாக இருக்குது இந்த கேண்டிலோட பாடி. அப்படிங்கிறப்போ ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி இதுக்கிட்ட கொண்டு போகிறீங்க. ஓகேவா? இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரையல் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். அகெயின் பாருங்கள் இந்த கேண்டில். ஸோ இதுவும் நல்ல இந்த க்ரீன் கேண்டில் வந்து மார்க்கெட்டை இந்த பிளாக் லைனுக்கு மேலே போய் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து ட்ரையல் பண்ணி இது உங்களோட ஸ்டாப் லாஸு. அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. திரும்ப மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. அகெயின் பாருங்கள் இந்த கேண்டில். ஓகேவா? இதுக்கு கீழே பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள். ஸோ பெரிய கேண்டில். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு போகிறீங்க. அகெயின் அடுத்து இந்த கேண்டில். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கேண்டில் தான். கீழே நல்லா தெரியுது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் லைனுக்கு மேலே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸை திரும்ப ட்ரையல் பண்ணுறீங்க, இங்கே கொண்டு வந்து வைக்கிறீங்க. அகெயின் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ அடுத்தது இந்த கேண்டில். ஓகேவா? இந்த கேண்டில் கீழே தெரியுதா, அதுவும் பார்த்திங்கன்னா பிளாக் லைனுக்கு மேலே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ உங்களோட அந்த ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி இங்கே கொண்டு போகிறீங்க.
இதுக்கப்புறம் இங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க. இதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, இந்த ஸ்டாப் லாஸ் வந்து இருக்குது, மேனுவல் ஸ்டாப் லாஸ் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் ஆகிட்டே இருக்குது. ஒன்று இந்த மாதிரி பெருசாக இந்த ரெட் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை இந்த கரெக்டாக இந்த மேனுவல் ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க, இதுக்கு கீழே மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆகட்டும் அப்படின்னு நீங்கள் கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஓகேவா, இது வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை சப்போஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எங்கே நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்க, அதாவது 18,881 வந்து பை பண்ணியிருப்பீங்க. முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 954. ஓகேவா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 70 to 74 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். நீங்கள் அட் த மணியில் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் அட் த மணியில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி இதில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால் ஆப்ஷன் அட் த மணி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் பிடிச்சிருக்கலாம். ஓகேவா, அந்த ஸ்ட்ரைக்கில் உங்களோட ப்ரீமியம் வந்து 35 to 40 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கும். ஒரு லாட்டுக்கு நீங்கள் 2000 rupees வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு நான் சொல்கிறது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் செஞ்சு வந்து வேணாம் எனக்கு போதும் மார்க்கெட் வந்து, ஏன்னா இந்த இடத்துல பெருசாக ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறப்போ ரெட் கலர் பாடி வந்து பெருசாக இருக்கதும், ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரும்னு எனக்கு தோணுது, ஸோ இதோட நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நான் இன்னும் இந்த ப்ராப்பராக என்னோட ஸ்டாப் லாஸை வந்து ரீச் பண்ணல, அதாவது ஸ்டாப் லாஸ்க்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா எது வரைக்கும் போயிருக்கும் அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவல் போயிருக்கும். ஸோ இது வந்து உங்களோட அதிகபட்ச ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும். சரியா, இதுக்கப்புறம் கேண்டில் எங்கேயுமே இதாகலை, கேண்டில் எங்கேயுமே பெருசாக க்ரீன் கேண்டில் இங்கே வந்து விழலை. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு கீழே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே ட்ரிகர் ஆகிருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும், இல்லைனா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கும். அப்படி இருக்கிறப்போ இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடச்சிருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்போ. சரியா, ஸோ இது வேறு ஒரு எக்ஸாம்பிள் வேணால் கூட பார்க்கலாம். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அதை பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் கேண்டில் தெரியுதா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், இந்த க்ரீன் கலர் கேண்டில், இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறோம். சரியா, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இதில் என்ட்ரி எடுக்கிறோம், இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸை வைக்கிறோம். கொஞ்சம் தூரம் போனோடனே மார்க்கெட் என்ன பண்ணுது, நமக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் அகைன் பாருங்கள், இந்த கேண்டில் நமக்கு க்ரீன் கேண்டில் தெரியுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக வைக்கிறோம். ஓகேவா, இந்த இடத்துல என்ட்ரி, இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ரன் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. ஓகேவா, உங்களுக்கு இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல, ஓகேவா, உங்களோட ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல ட்ரிகர், இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே சேஞ்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட், இங்கே நீங்கள் தான் என்ட்ரி ஆகிருக்கீங்க. சரியா, இந்த இடத்துல என்ட்ரி ஆகி இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட், ஒரு மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 16 பாயிண்ட் வந்திருக்கனால அடுத்த மணியில் ஒரு 8 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பரவாயில்ல. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல ஒரு பிக் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க. நல்லா புரியுதா, இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கிறீங்க, கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, அகைன் கண்டினியூ பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது கீழே பாருங்கள், இந்த க்ரீன் கலர் இந்த கேண்டில் வந்து நல்லா அந்த பிளாக் லைனை தாண்டி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் இங்கே கொண்டு போகிறீங்க. ஓகேவா, இப்போ காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு, ஏன்னா இங்கே தான் என்ட்ரி எடுத்தீங்க, இப்போ ஸ்டாப் லாஸ்க்கு இங்கே கொண்டு போயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு மார்க்கெட் ரிவல்ஸ் ஆனால் கூட காஸ்ட் டு காஸ்ட் உங்களோட 0, அதாவது லாஸ் இல்லாமல் தான் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆவீங்க. அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டே இங்கே போகுது. இந்த கேண்டில் பாருங்கள், இது நல்லா பிக் கேண்டில் கீழே வந்து தெரியுது இல்லையா? ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸை இங்கே நீங்கள் ட்ரையல் பண்ணுறீங்க. சரியா, அடுத்தது இந்த கேண்டில். ஓகேவா, இந்த கேண்டில் பாருங்கள். ஸோ திரும்ப உங்களோட ஸ்டாப் லாஸை இங்கே ட்ரையல் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ உங்களோட ட்ரேட் எங்கே நீங்கள் எடுத்திருந்தீங்க, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தீங்க. ஸோ 118லேருந்து 143, கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து கெயின், 25 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்கள் அடுத்த மணியில் எடுத்திருந்தால் உங்களுக்கு ஒரு 10 to 13 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். சரியா, ஓகே, ஆல்ரெடி வந்து ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸு, இப்போ ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே கேண்டில் வந்து பெருசாக ஃபார்ம் ஆகலை. அதுக்கடுத்து இந்த இடம் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு பெருசாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், இதில் வந்து என்ட்ரி எடுத்திருப்பீங்க. அடுத்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிருக்கு. ஓகேவா, அடுத்த கேண்டில் நல்லா மேலே போயிருக்கு. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸை காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து லாஸ் இருக்காது, ஏன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட்டு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ இங்கே 2 ட்ரேட் எடுத்துருப்பீங்க, 2 ட்ரேட்லையும் உங்களுக்கு வந்து
ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷனாக போகுது, அதாவது மேலேயோ இல்லை கீழேயோ போகுது அப்படிங்கிறப்போ இது வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். இதே இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இப்போது இந்த சைட்வேஸில் எப்படி நடக்கும் பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து இந்த EMA 20க்கு கீழே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்குது. அதே போல் கேண்டில் வந்து நல்லா ரெட் கேண்டில் வந்து பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க. ஓகேவா? இது ட்ரேட் எடுக்கிறீங்க. ஸோ இது வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ். நல்லா பாருங்கள், இந்த லெவல் வந்து உங்களுக்கு, ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸை நீங்கள் வைக்கிறீங்க. இந்த லெவல் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. இங்கே வந்து இது வந்து என்ட்ரி பாயிண்ட். ஓகேவா? இந்த லெவல் வந்து என்ட்ரி பாயிண்ட். இப்போ நீங்கள் வந்து செல் பண்ணுற மாதிரி ஷார்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து என்ட்ரி பாயிண்ட்டாக வைக்கிறீங்க. அதுக்கு அடுத்த கேண்டில் நல்ல ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் திரும்ப இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த காஸ்ட் டு காஸ்ட் வந்துருச்சு. ஓகேவா? இந்த லெவலுக்கு கீழே வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வாங்கின விலைக்கே உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ணிக்கிறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் தூரம் மேலே கீழே ஏறி இறங்கி திரும்ப நல்லா கீழே இறங்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நல்லா கீழே இறங்கிட்டு அப்படிங்கிறப்போ திரும்ப உங்களோட ஸ்டாப் லாஸை இங்கே ட்ரையல் பண்ணுறீங்க. ஓகேவா? இந்த இடத்துல ட்ரையல் பண்ணி வைக்கிறீங்க. அகைன் மார்க்கெட் வந்து மேலே போகும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பெரிய லெவலில் லாஸுங்கிறது இருக்காது. ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கலாம், இல்லைனா காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேவா? சரி, அகைன் வந்து வேறு எங்கே பெரிய கேண்டில் கிடைக்குதுன்னு பார்க்குறீங்க. ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ இந்த கேண்டில், ஓகேவா, ரெட் கேண்டில் தெரியுதா, இது வந்து EMAக்கு கீழே 20 EMAக்கு கீழே தான் வருது. ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து நான் இப்போ பார்க்குறது வந்து ஜூலை 4th இருக்கிற, அதாவது ஜூலை 4th 2023 இந்த டேட்டில் இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ஷார்ட் போகிறத வந்து தவிர்க்கலாம். இருந்தாலும் ஒரு ஐடியாவுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியால் பெருசாக லாஸ் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா? சரி, ஓகே. சரி, நம்ம அடுத்ததாக என்ன பண்ணுறோம், சரி இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சின்ன லாஸ் வர வாய்ப்பு இருக்குது. அகைன் இந்த ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேவா? நல்ல பெரிய கேண்டில். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேவா? மார்க்கெட் திரும்ப இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது. ஓகேவா? இதில் வந்து ஓரளவு நமக்கு லாஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரேடில் வந்து லாஸ் வந்திருக்கும். அகைன் நம்ம வந்து வேறு எங்கே ட்ரேட் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேவா? இந்த லெவல் பாருங்கள், இந்த லெவல் நமக்கு ஸ்டாப் லாஸ். இந்த கேண்டில் நல்லா பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். திரும்ப இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த கேண்டில் வந்து, அதாவது காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுருப்போம். அதாவது எந்த விலைக்கு வாங்கினோமோ அதே இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுருப்போம். அகைன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போயிருக்கும். இப்போ நீங்கள் ப்ராஃபிட்லாம் இருந்திருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். அகைன் பாருங்கள், திரும்ப இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டிலில் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு லாஸ் கொடுத்துருக்கும். ஒரு சின்ன லாஸ் தான். ஓகேவா? பெரிய அளவுக்கு லாஸ் கிடையாது, ஒரு சின்ன லாஸ் தான். அகைன் வேறு எங்கே திரும்ப EMAவை தாண்டி வைக்கிறப்போ அகைன் இங்கே வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஓகேவா? இந்த கேண்டில் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க. கீழே வந்து ஸ்டாப் லாஸு. அகைன் இது வந்து ஒரு சின்ன லாஸ் கொடுத்துருக்கும். தென் அகைன் பாருங்கள், இந்த இடத்துல வந்து இது வந்து ஸ்டாப் லாஸு. இங்கே வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க. அகைன் காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை மாற்றிருப்பீங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு. ஓகேவா? இந்த லெவல்லையும் இதுவும் மேலே போயிருக்கு. ஸோ உங்களோட இந்த ஸ்டாப் லாஸை வந்து இங்கே நீங்கள் ட்ரையல் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட்டிங் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட். ஓகேவா? இதில் வந்து இங்கே இருந்த ஒரு 2 லாஸை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி சைட்வேஸ் மார்க்கெட்னு பெரிய அளவில் லாஸ் இல்லாமல் ஓரளவு சின்ன லாஸில் முடியும். ஓகேவா? இதை போல் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட அந்த அட்வான்டேஜே இதுதான். பெரிய அளவில் ப்ராஃபிட் வந்து மார்க்கெட் ஏதாவது ஒன் சைடில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது உங்களோட ப்ராஃபிட்டுங்கிறது வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிக்கிட்டே போகிறதுனால நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்தால் கூட உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அப்படி இல்லைனா கம்மியான லாஸில் வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு பெரிய லெவலில் லாஸ் அப்படிங்கிறது வந்து நடக்காது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்களும் உங்களோட சாட்டில் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களோட சாட்டில் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஒர்க் ஆகுது, ஓரளவு பெனிஃபிட் தர மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து ரியல் டைம் ட்ரேடில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து ஓரளவு நல்ல கெயினாக இருக்குது, ஓரளவு நல்ல ப்ராஃபிட் தருது இந்த ஸ்ட்ராட்டஜி ஓவராலாக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அதை வந்து ரியல் ட்ரேடில் அப்ளை பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.